உலக கோப்பை முடிஞ்சு T20 சீரீஸ் ஆடுறோம், அதனால கொஞ்சம் ஃப்ரீயா போய் ஆடிட்டு வருவோம்னு இந்தியா பிளானே பண்ணாம வந்துட்டாங்களாட்டிருக்கு. ஆனா நம்ம அயர்லாந்து என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு உங்களை அடிக்கிறது மட்டும்தான் பிளானு, பக்காவான ஸ்கெட்சோட நாங்க வரோம்னு வந்துட்டாங்களாட்டிருக்கு. மேட்ச்ல தான் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு தோத்தாச்சு, ரெண்டாவது பேட்டிங் ஆடுறதுக்கு பாலே வர மாட்டேங்குது. மறுபடியும் எதுக்கு அதே வேலையை பண்ணீங்க? சரி, ஓவர் காஸ்ட் கண்டிஷன் தான், மழை வரும் தான், இருந்தாலும் அந்த டீம் ஜெயிச்சுட்டு போயிருச்சு. அப்ப அயர்லாந்து உலக கோப்பையிலேயே அந்த அடி அடிச்சானுங்க. அப்ப நம்ம கொஞ்சம் பக்கா பிளானோட வரணுமா இல்லையா? அதைத்தான் மிஸ் பண்ணிட்டாங்க இந்தியா. என்னதான் புதுசா பிரின்ஸ் யாதவெல்லாம் உள்ளரி ஒண்ணாந்து விக்கெட்டை எடுத்தாலும் அந்த பைப்லயே 154 ரன் அடிச்சு பிடிச்சே. இன்னைக்கு பேட்டிங் யூனிட் பக்காவான கொலாப்ஸ். பத்தாவதுக்கு ஓபனர் 2 பேரும் முட்டைக்கு அவுட் ஆயிட்டாங்க. என்னதான் வைஸ் கேப்டன் திலக் வர்மா 50 ரன் அடிச்சு போராடி பார்த்தாலும் செகண்ட் ஹாப்ல பால் பேட்டுக்கே வர மாட்டேங்குது. ஆனா அவங்க பக்கத்து டக்கர்னு ஒரு பிளேயர் டக்கரா ஆடினாப்ல கடைசி ஓவர்ல 20 ரன் அடிக்கணும். அந்த பைப்ல கிட்ட பால கொடுத்துட்டாங்க. அந்த பைப்ல திடீர்னு ஒயிட் நோ பால் எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சு. சரி, நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாப்லன்னு ராணா முறுக்கு கம்பி இறங்கி சுத்தினாப்ல அந்த பைப்ல அவுட் எடுத்து விட்டாப்ல. அப்புறம் என்ன, இந்தியா கிட்ட இருந்து முதல்ல ஒரு சீரீஸை தூக்கிட்டு போறாங்க அயர்லாந்து. ஆனா யாரு சந்தோஷமா இருந்தாங்களோ இல்லையோ, இந்த அம்பையர் பைப்ல மட்டும் ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்துச்சு கவுபாய் கெட்டப்ல. யார் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.